ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்கள் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ. இந்த மணி பிளான்ட் மாதிரியே நம்ம வீட்டில் அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு நம்ம வந்து வீட்டை வந்து டெக்கரேட்டிவ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்வீட் பொட்டேட்டோக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாட் ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து வீட்டிலே இருக்கிற மாதிரி ஏதாவது நம்ம அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஏதாவது இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு நான் பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் உள்ள மேலே டாப் போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டாட் இருக்குல்ல பாட்டிலில் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ கிடைக்கும். நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குகிற டைமில் வந்து ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த சைஸில் வாங்கிக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து இந்த மணி பிளான்ட் மாதிரி ஏதாவது கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சும் நல்லா கொடி மாதிரி நல்லா படர்ந்து வரும். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு இந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப் மாதிரி கட் பண்ணி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கீழே அதில் ஒரு இன்ச் அளவுக்கு அந்த கட் பண்ணதுலேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. 1க்கு 2 ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அந்த ஒவ்வொரு இதையும் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சமாக வந்து மடித்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி அந்த ரப்பர் பேண்ட் கேப்லோடி விட்டு நம்ம அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இந்த ரப்பர் பேண்ட் மேலேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது கயர் மாதிரி ஏதாவது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற த்ரெட் ஏதாவது யூஸ் பண்ணி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு இனிமேல் நல்லாயிருக்கும். இதில் பெயிண்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ளைனாகவே வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேலே டாப் போர்ஷன் பாட்டிலில் டாப் போர்ஷன் இருக்குல்ல அதை கட் பண்ணோம்லாம் அதையுமே தூர போடக்கூடாது. ஏன்னா அந்த நம்ம பாட்டிலுக்குள்ளே அந்த இதை வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வைக்க போகிறோம். ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே போட்டோன்னா அது கொஞ்சம் அங்கங்கே சரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த இதுக்கு மேலே நம்ம வைக்கும்போது அப்படியே ஃபிட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக அதுக்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வச்சுட்டா போதும். கிட்டத்தட்ட ஒரு 3-4-5 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா அழகாக குட்டியாக முளை விட்டு வந்துடும். நம்ம ஒரு 1 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் கொசு பிரச்சனை அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து பார்த்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைனா வந்து கொசுக்கள் வைக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோ பார்க்குறதுக்கு கலரே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் அதோட லீஃபும் பார்த்திங்கன்னா அது முளைச்சி வரும்போது பார்க்குறது அழகாக அந்த பிங்க் கலர்லேயே இருக்குது. இன்னும் நல்லா க்ரோ ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா கொடி மாதிரி தான் படரும். நீங்கள் வந்து செடி மண்ணில் வளர்க்குறீங்கனாலும் அந்த நம்ம இந்த மாதிரி முளை விட்டு வந்ததுக்கப்புறம் வந்து மண்ணில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா சூப்பராக வந்து வளர்ந்து வரும். இந்த மாதிரி நீங்கள் கிழங்கு மூலமாக வச்சு வளர்க்குறத விட ஏதாவது கம்பு அந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் பொட்டேட்டோலாம் கிடச்சிச்சின்னா அந்த மாதிரி வச்சு வளர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா வளர அந்த கிழங்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோட சைஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். நல்ல கொடி வந்து படர்ந்து வரும்போது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். வீட்டுக்குள்ளே நீங்கள் இன்டோரில் வச்சு வளர்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ரொம்ப வீட்டில் வந்து கொடி மாதிரி க்ரீனிஷாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்பப்போ வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ மூலமாக நம்ம கொடி வந்து படர வைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்க பாட்டை வந்து ஸ்டெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அதோட வேர் வந்து நிறைய விட்டுட்டே இருக்கும். கொடி வந்து வளர்ந்து வர நம்ம வந்து அடிக்கடி எடுத்து வந்து பாட் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ வந்து அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பாட் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டுக்குள்ளே இது வந்து கொடி நல்லா படர்ந்து வரும்போது பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். போக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இது எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.